சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். புதுக்கோட்டை அருகே அனாதையாக கிடந்த பேக்கை போலீசார் சோதனை செய்தபோது அதில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திர ஆமைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. புதுக்கோட்டையில் சாந்தனபுரம் பகுதியில் பேக் ஒன்று அனாதையாக இருப்பதாகவும் அது தானாகவே அசைந்து வருவதாகவும் புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்று போலீசார் சோதனை செய்தபோது பேக்கில் மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திர ஆமைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்த போலீசார் அந்த பேக்கை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் அந்த பேக்கில் இருந்த ஆமைகளை எண்ணி பார்த்தபோது அதில் 97 நட்சத்திர ஆமைகள் இருப்பது தெரியவந்தது. சர்வதேச சந்தையில் இதன் மதிப்பு 50 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட நட்சத்திர ஆமைகளை காவல்துறையினர் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். அதைத் தொடர்ந்து வனத்துறையினர் அதை எடுத்துச் சென்று நாகை அல்லது கொல்லிமலையில் உள்ள பகுதியில் விடப்போவதாக தெரிவித்தனர். சில நாட்களுக்கு முன் நாகையிலிருந்து வெளிநாட்டிற்கு கடத்தப்பட இருந்த நட்சத்திர ஆமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவமும் அதன் நீட்சியா என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர்.